நிமித்தமாய் பணம் சம்பாரிச்சு அது பாவமாய் எங்கள் கண்ணீரில் சாபத்தில் மாறினது. என் அன்பு தாயை தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான இடத்துல வாழ்ந்து கொண்டிருந்த எங்களை போர் மாட்டினா எல்லாருக்கும் தெரியும், ஒரு நல்ல இடம் சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாவமான இடத்துல நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என்னை திருத்தறதுக்கு யாரும் இல்லை. என் தாய் சொல்லி பார்த்தார்கள், திருத்த முடியல. என் தகப்பன் சொல்லி பார்த்தார்கள், திருத்த முடியல. ஏன் ஓடிச்சு திருத்தாங்க நினைச்சாங்க, அவங்களும் திருத்த முடியல. ஏன்னா வந்த தலைவர்கள், எத்தனை தலைவர்கள் வந்தார்கள், எத்தனை தலைவர்கள் மறித்தார்கள், சொன்னாங்க திருந்த முடியல. நான் அறியாத தேவன், நான் கேவலமான பேசுறேன் இயேசு, ஒரு வெள்ளக்கார தேவன் சொல்லி நான் ஒதுக்குற இயேசு, அவர் கேவலமா நான் திட்டின இயேசு என்னை தேடி வந்தார். இப்படி தெரியுமா என் அன்பு தாயே, என் மனைவி மூலியமா ஏன்மா எனக்கு ஒரு நல்ல மனைவி கொடுத்தாங்க. என் நல்ல மனைவி திருமணம் ஆயிடுச்சு. ஆனாலும் என் மனைவி என் இடத்துல சந்தோஷமா இல்லை. நான் பாவத்தில் இருக்கும் போது, நான் துன்மார்க்கமான இருக்கும் போது நல்ல வருமானத்தை சம்பாதிப்பேன். மோர் மார்க்கெட்ல அநேகர் மோர் மார்க்கெட்ல வர தொட்டா வாங்கிடணும். அப்படிப்பட்ட எங்களை ஒரு சட்டத்தை வச்சுட்டு நாங்கள் அடிச்சு வியாபாரம் பண்ணுங்கிற நாட்கள் உண்டு. நல்ல நல்ல பொருள் நல்லதுன்னு சொல்லி வித்துருவோம், பழைய பொருள் சொல்லி புதுசுன்னு சொல்லி வித்துருவோம். ஆனால் அந்த பழைய பொருள் எடுத்துறேன் நானும் பைசா இருந்தேன். என் தேவனாய் கர்த்தர் என்னை புதுசாய் மாத்தினார். எப்படி தெரியுமா? என் மனைவி மூலியமா தாயே, என் மனைவி விட்டு கண்ணீர், என் மனைவி விட்டு இது வேதனை. அதான் இந்த பாடல், நான் அழுத போதெல்லாம் அருகில் வந்தீங்களப்பா, நான் அழுத போதெல்லாம் அருகில் வரீங்க தேவனையான்னு சொல்லி என் மனைவி கண்ணீரோடு வேதனையோடு இந்த பாடல் இன்னும் தெரியும். ஜபத்துல அவங்க சொல்லி சொல்லி பாடுவாங்க. ஏன் தெரியுமா? அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். எல்லாமே கண்ணீரை துடிப்பேன் சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் அன்பா இருப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அன்பு காட்டுற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. என் மனைவிக்கு ஒரு நல்ல கணவனாய் நான் வாழ்ந்தது சரித்திரமே இல்லம்மா. என் அன்பு சகோதரனே, எத்தனை மனைவிகள் சந்தோஷமான கணவன் வச்சுக்கிறான்னு சொல்லி தான் திருமண காரணத்தை கொடுத்து பிள்ளைகளை அவள் கைத்து நீட்டுறார்கள். ஆனாலும் நம்ம பண்ண ஒரு அமுக்களத்தை நிமித்தமாய் பாவத்தை மறித்து நம்ம சாபத்தில் அழைக்க முடியாத அவர் மனைவி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு துன்பத்தின் தூரத்தில் இருக்கிறாங்க ஐயா. இப்படி இருக்கு. ஒரு திருமணம் ஆகி 2 குழந்தை பிறந்தவனே ஒரு வீட்டுல வாடகைக்கு போனோம். ஒரு மாதிரி வீட்டுல வாடகைக்கு போனோம். அந்த வீட்டுல ஒரு மந்திர வீட்டு உள்ள நாங்க போயிட்டோம். அந்த மந்திர நிமித்தமாய் என் மனைவி தாக்கி மார்பு பகுதியில கட்டி வந்துச்சான அந்த மந்திரம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. இயேசுவை நான் அறியாத நாட்கள், இயேசுவை நான் தெரியாத நாட்கள். ஆனாலும் என் மனைவியை கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு விசுவாசித்தார்கள். ஒரு தாயார் வந்து இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுமா, இந்த மார்பு பகுதியில் இந்த கட்டி என்ன கட்டின்னு தெரியல, இயேசுவை ஏற்றுக்கொண்டு சொல்லி நாங்கள் மனைவியை கொண்டு அந்த தாயார் சொல்லும் போது இயேசு அன்பை பற்றி சொல்லும் போது என் மனைவி அந்த இயேசு பக்கத்துல அந்த ஜப கூட்டங்கள்ல திருச்சபைகளில் போய் அவர்கள் உட்காந்து ஆராதித்தார்கள். ஆனாலும் அப்ப கூட தெரியல அந்த மந்திர கட்டின்னு தெரியல. ஆனாலும் கொஞ்ச நாள் போக 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 மார்பு பெருசாகி மார்பை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. நம்ம பிள்ளைந்தோப்பில் ஆதிலட்சுமி டாக்டர்னு ஒருத்தர் இருக்கிறாங்க. அவங்க லேடிஸ்ல ஸ்பெஷலிஸ்ட். அந்த டாக்டர் போகும்போது உனக்கு தெரியலமா கேன்சர் கட்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி ஸ்டாண்டிங் அனுப்பிச்சாங்க. அந்த ஸ்டாண்டில இதுல இருந்து ஒரு மார்பு பகுதியிலிருந்து ஒரு துணி எடுத்து நான் கண்டி மருத்துவமனைக்கு அனுப்பணுமா, அது கேன்சர் கட்டியா இருக்கும்போது தெரியல அப்படின்னு சொல்லிச்சாங்க. என் மனைவி கண்ணீரோடு வேதனையோடு அழுதார்கள், துக்கத்தோடு அழுதார்கள். எங்களுக்கு ஒன்றும் புரியல. ஆனாலும் எனக்கு என் மனைவி பற்றி கவலையே இல்லை. ஏன்னா நான் மனம் போக்குற போகல போயிருந்தேன், பாவ வாழ்க்கை வாழ்ந்திருந்தேன், குடிப்பேன், எல்லா காரியத்தையும் ஓர்மாட்டில் செய்யாத பாவங்கள் இல்லை, அனைத்து பாவங்களையும் நாங்கள் செய்தோம். அப்படியே நாங்கள் பாவம் நிமித்தமாய் என் மனைவி நான் கவனிக்காத விட்டுட்டேன். என் தாயார் சொன்னாங்க, யார் பெற்ற பிள்ளையோ நம்ம உன்னிடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரா, அந்த பிள்ளையை பாடுறா, மார்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னு சொல்லிட்டு வேதனையா இருந்தார்கள். என் அன்பு தாயை தகப்பனே, என் மனைவி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பாதத்தை அவர் கண்ணீர் தொடைக்கிற தேவன் சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் நிறுத்தி வாருங்கள் சொல்லி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தை தான் என் மனைவிக்கு சொன்னாங்க. ஒரே மனைவி கணவன் பாரமா இருக்கிறாரு, இந்த வியாதி எனக்கு பாரமா இருக்கிறது, இயேசு பாதத்தில் வைக்கிறாரு சொல்லிட்டு என் மனைவி கண்ணீரோடு வேதனையோட துக்கத்தோடு என் அன்பு தாயை என் அன்பு சகோதரனே என் மனைவி ஐயார்கள் ஐயா தேவனாய் கர்த்தர் மனமெருங்கி எம்பெருமான இயேசு கிறிஸ்து
என் மனைவிக்கு ஒரு நல்ல பரிபூர்ண கொடுத்தார், சுகத்தை கொடுத்தார். எப்படி தெரியுமா? ஊழியக்காரர்கள் என் மனைவி எங்க வீட்டு உள்ள காலை வைக்கும் போது அந்த வீட்டில் இருக்கிற சீலிங்கி தவால் வீழுது, அந்த மந்திர கட்டுகள் எல்லாம் ஓடுனது. ஊழியக்காரர்கள் தான் தெரியும், ஆனா எங்களுக்கு தெரியல. அவர் சொன்னாங்க எல்லாம் ஓடிச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில ஒரு விடுதலை தந்துட்டார், கவலைப்படாதமான்னு சொன்னாங்க. அன்றைய சிந்தனைப்பட்ட டாக்டர் மணிவண்ண டாக்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் இன்னைக்கு மறிச்சிட்டார். ஆனால் அவன் மகன் அந்த மருத்துவமனையை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த மருத்துவமனையில் ஒரு 500 ரூபாயில ஒரு சின்ன ஆபரேஷனை என் தேவனாய் கத்து அவங்க மூலியமாய் பண்ணி என் மனைவிக்கு ஒரு நல்ல ஒரு ஆபரேஷன் பண்ணாங்க. எந்த மாறி எடுக்கணும்னு சொன்னார்களோ, எந்த மாறி கேன்சர் கட்டின்னு சொன்னார்களோ, டாக்டர் சொன்னார்களோ, அதே மார்பு பகுதியில என் தேவன் கிருபை இறங்கி என் தேவன் ஜபத்த நிமித்தம் என் மனைவி கண்ணீர் விட்ட நிமித்தம் என் மனைவிக்கு நல்ல ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். அதுக்கு முன்பாக மார்பு பகுதியில கட்டி இருக்கும் போதே ஒரு ஜபம் செய்தார். இல்லைமா, ஆண்டவரே எனக்கு தான் நல்ல கணவனாய் கிடைக்கல, என் பிள்ளைகளுக்காக நல்ல தகப்பனாய் மாத்துங்கன்னு சொல்லி இந்த என்பரமான இயேசு கிறிஸ்துவை என் மனைவி கண்ணீர் விட்டதுனாலே என் மனைவிக்கு 2 ஆசீர்வாதம் வந்தது. என் மனைவிக்கு மார்பு பகுதியில் அந்த கட்டிலிருந்து தேவன் கத்த பரிபூர்ண சுகத்தை கொடுத்தார். என் மனைவி நிமித்தம் என் மனைவிட்ட கண்ணீர் நிமித்தம் என் பாவத்தை மன்னித்தார் ஐயா, என் குற்றத்தை மன்னித்தார். நான் மார்பாட்டில் செய்யாத பாவங்கள் இல்லை, அனைத்து பாவங்களை நான் செய்தேன், அனைத்து அக்கிரமத்தை நான் செய்தேன். என்பரமான இயேசுவை நான் கேவலமாய் பேசுகிறேன். என்பரமான இயேசுவை இந்த வெள்ளக்கார தெய்வம் சொல்லி நினைச்சேன். ஆனால் அவர் வெள்ள உள்ளம் படித்தவர், அவர் வெள்ள உள்ளம் முடித்தவர், அவர் சாரணி ராஜா, அவர் ஈலி புஷ்பங்கள், அவர் 16 சிறந்தவர், அவர் தான் கூறு அழக உள்ளவர் சொல்லி என்பரமான இயேசு கிறிஸ்து ரட்சித்து நாட்கள் அப்படிதான் இந்த வேதம் சொல்லுகிறது ஐயா. வேதத்தில் அப்படிதான் எழுதப்பட்டது இருக்குது. என் என்பரமான இயேசு கிறிஸ்துவை நான் நேர்த்தினேன். சபா உடனே நான் கேவலமாய் பேசினேனே, உங்களை கேவலமான திட்டினது அண்டவரே என்ன மன்னிப்பியான்னு கேட்டேன். என் மணி விட்ட கண்ணீர்னாலே என் என்பரமான இயேசு கிறிஸ்து என்னை தேவன் கத்தனை மாத்தினார், என் பாவத்தை விடுதலை கொடுத்தார், என் மனைவிக்கு நல்ல ஒரு சுகத்தை கொடுத்தார். நாங்கள் 2 பேரும் போய் திருச்சபையில உட்கார்ந்து ஆராதித்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று 2 பிள்ளைகளுக்கு நல்ல நல்ல படிப்பை கொடுத்து ஞானத்தை கொடுத்து புத்தி கொடுத்து 2 பிள்ளைகளுக்கு திருமண காரியத்தை முடித்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, இந்த என்பரமான இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில வரலன்னா நாங்கள் பாவத்துல மறித்துட்டு இருப்போம் ஐயா, பாவத்துல மறித்துட்டு இருப்போம். ஆமாமா, எங்க மணி விட்ட கண்ணீர்னாலே என் என்பரமான இயேசு கிறிஸ்து எங்கள் தேவனாய் கர்த்தர். அதே உங்கள் வாழ்க்கை அந்த இயேசு வேணுமானால் நிச்சயமாய் நீங்கள் கூப்பிடுவீர்களானால், நிச்சயமாய் நீங்கள் எங்கிருந்து கூப்பிடுவீர்களானால் எனக்கு செய்த உதவி, எங்களுக்கு செய்த உதவி அந்த இயேசு இந்த சத்தியத்தை மூலியமாய் உங்களுக்கும் செய்ய அவர் நல்லவரும் வல்லவரும் அன்பு உள்ளவருமாய் இருக்கிறபடினாலே நிச்சயமாய் உங்கள் குடும்பத்தையும் உங்களும் பிள்ளைகளும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.